The United States launched an air assault on several sites in Iraq and Syria used by Iran-backed militias. ஜார்டனில் அமெரிக்கன் பேஸ் மேலே ஈரான் பேக்டு மிலிட்டன் குரூப்ஸ் நடந்த அட்டாக்குக்கு அமெரிக்காவோட சோல்ஜர்ஸ் 3 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு ஈரானை பழிவாங்குற விதமாக ஈராக்லேயும் சிரியாலையும் ஏர் அட்டாக்கை அமெரிக்கா பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போன பதிவில் கூட நம்ம பார்த்துருந்தோம். இப்போது அமெரிக்கா அந்த தாக்குதலை பண்ணி முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 85 இடங்களில் 1-2 இடத்துல கிடையாது, 85 இடத்துல ஒரே டைமில் அவங்களோட ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க. இந்த தாக்குதலானது வெறும் அரை மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிருக்கு. அமெரிக்காவிலேருந்து கிளம்பின பாம்பர் விமானங்கள் இந்த அட்டாக்கை பண்ணுறதுக்கு ஜார்டனோட விமானப்படையும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஈரான் பேக்டு மிலிட்டன் குரூப்ஸ்க்கு மிகப்பெரிய இழப்புகள் இந்த ஒரே அட்டாக்ல நடந்திருக்கு. இந்த அட்டாக் ஆனது எப்படி நடந்துச்சு, அதுலேயும் ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய விதமாக இந்த அட்டாக்கை அமெரிக்கா எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். அல் மயாதீன், அல்பு காமல், அல் குவைம், இந்த 7 இடத்துல தாக்குதல், 7 இடத்துக்கும் அதிகமான இடத்துல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொன்னப்பட்டாலும் இந்த 3 இடங்கள் இந்த தாக்குதலில் ரொம்பவே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா ரொம்பவே சீக்ரெட்டாக ப்ரிப்பேர் ஆகியிருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னா இறந்து போனாங்கள்ல அந்த 3 வீரர்கள், அந்த 3 வீரர்களுக்கான இறுதி அஞ்சலி டெல்வர் ஏர்பேஸில் நடந்திருக்கு. அப்படி நடந்த அந்த ஏர்பேஸில் பிரசிடென்ட் ஜோ பைடன் அவர்களும் அந்த இறுதி நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்காரு. ஆனால் அது முடிஞ்சதும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு எந்த ஒரு பதிலையுமே ஜோ பைடன் அவர்கள் கொடுக்கல. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அஃபிஷியலாக ஜோ பைடன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நாங்கள் ஈராக்லேயும் சிரியாலையும் எங்களோட ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணி முடிச்சிட்டோம். இது வெறும் தொடக்கம் மட்டும்தான். அமெரிக்காவை சீன்றவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வரும், என்ன ஒரு நிலைமை வருன்றதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. நாங்கள் மிடில் ஈஸ்டில் டென்ஷன்ஸை அதிகப்படுத்த விரும்பலை, ஈரானையும் அட்டாக் பண்ண விரும்பலை. ஆனால் இது எல்லாமே அமெரிக்கர்கள் மேலே கை வச்சா நீங்கள் என்ன ஆகுன்றதுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான், இது வெறும் ஒரு தொடக்கம் தான் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அமெரிக்கா இப்படி ஒரு அட்டாக்கை ஈராக்குள்ளேயும் சிரியாக்குள்ளேயும் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க இந்த அட்டாக்கை எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு வெளிவந்திருக்கு, அதாவது யூஎஸோட சென்ட்ரல் கமாண்ட் சென்காம் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் படி B-1B லான்சர் விமானங்கள் இதில் பெரிய ரோலை ப்ளே பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 165க்கும் அதிகமான ப்ரெசிஷன் கைடட் அம்யூனிஷன்ஸை இந்த டார்கெட்ஸ் மேலே இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மல்டி ரோல் ஏர்கிராஃப்ட்ஸும் இதில் பயன்படுத்தப்படலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இவங்களால் இதை தனியாக பண்ணியிருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா இந்த அட்டாக்கை தனியாக பண்ணலை, ஜோர்டனோட விமானப்படை, இப்போ அமெரிக்காவோட பேஸ் ஜார்டன்ல இருந்துச்சு, அந்த பேஸ் தான் தாக்கப்பட்டுச்சு, டவர் 22 அதை சொல்லுவாங்க. இந்த இடங்கள்ல அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ற விதமா ஜார்டனோட விமானப்படை இருந்திருக்காங்க. அவங்களுமே இந்த அட்டாக்ல அமெரிக்காவுக்கு உதவியா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா இவங்களோட டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன்ஸ், எந்தெந்த இடத்துலாம் இந்த ஈரான் பேக்டு மிலிட்டரி குரூப்ஸோட கமாண்ட் சென்டர்ஸ் இருக்குது, முக்கியமாக அம்யூனிஷன் டிப்போட்ஸ் எங்கே இருக்குது, எங்கே அவங்களோட தலைவர்கள் முக்கியமான ஆயுதங்களை சேகரித்து வச்சுருப்பாங்க, இவங்க எந்த இடத்துலலாம் இவங்களோட ட்ரோன்ஸை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா தகவல்களையுமே இந்த அமெரிக்காவுக்கு கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா இந்த இடத்துல இவங்களோட விமானப்படையை வச்சு இந்த ஹைலி கைடட் ப்ரெசிஷன் அம்யூனிஷன்ஸை இது மேலே ட்ராப் பண்ணியிருக்காங்க. இதோட இம்பேக்ட் ஆனது ரொம்பவே அதிகமாக ஏற்பட்டிருக்கு. எப்படி இதோட இம்பாக்ட் அதிகமாக ஏற்பட்டிருக்குன்னு சொன்னீங்கன்னா, அங்கேருந்து வர சோர்சஸ் எல்லாமே, அதோட விஷுவல்ஸ், அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து வர ரிப்போர்ட்ஸ் சிரியன் மீடியாவிலேருந்து அதிகமாக வரலை. ஆனால் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா சிரியாவிலேருந்து ரொம்பவும் லிமிட்டடான சோர்சஸ் தான் வந்துட்டு இருக்கு. அது எல்லாமே வச்சு பார்க்குறப்போ செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் ஒன்று நடக்குது. இப்போது ஒரு பாம்பு போயிட்டு ஒரு இடத்துல ட்ராப் ஆனால் அந்த இடத்துல வெறும் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் தான் நடக்கும். ஆனால் செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் எப்போ நடக்குன்னா, ஒரு குடவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த குடவுனுக்குள்ள அதிகமான ஆயுதங்கள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கு. இது உள்ளே போயிட்டு மேலேருந்து வீசப்படுற அந்த ஆயுதம் உள்ளே போயிட்டு வெடிக்கிறப்போ அதோட இம்பேக்டால் உள்ளே இருக்க அந்த ஆயுதங்களும் வெடித்து சதரும். அப்படி வெடித்து சதறதுனால செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் ரொம்பவே ஹியூஜாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் ஆனது பார்க்கப்படுது. அப்படின்னா
மிகப்பெரிய சேதாரங்கள் இந்த ஈரான் பேக்டு மிலிட்டன்ட் குரூப்ஸ்க்கு இந்த ஏர் அட்டாக்ல நடந்திருக்கு. இந்த அட்டாக் ஆனது எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா சரியா 4 PM EST டைமுக்கு இந்த அட்டாக் நடந்திருக்கு. வெறும் அரை மணி நேரத்துக்குள்ள இந்த அட்டாக் மொத்தமாக முடிஞ்சிருக்கு. சரி, இது நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி லாய்ட் ஆஸ்டின் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் தான், நாங்கள் எங்களோட ரெஸ்பான்ஸை இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி செக்யூரிட்டி கவுன்சிலோட ஸ்போக்ஸ்மேன் ஜான் கர்பி என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களோட ஏர் ஸ்ட்ரைக் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இது வெறும் தொடக்கம் மட்டும்தான். இவனும் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த ஏர் அட்டாக்கை கொஞ்சம் நாங்கள் தள்ளி போட வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் அட்டாக் பண்ண வேண்டிய இடத்துல வெதர் அந்த அளவுக்கு சரியில்லை. அதனால எங்களோட அட்டாக்கை நாங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தோம். ஆனால் எங்கள் அட்டாக் தள்ளி போடப்பட்டாலுமே எங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே அது கொடுத்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த அட்டாக்கை இவங்க பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த அட்டாக் வந்து இதோட முடிய போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஈரான் சொல்லியிருந்தாங்க, அமெரிக்கா வந்து ஈராக் மேலேயும் சிரியா மேலேயும் ஏதாச்சும் டார்கெட் பண்ணி ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி ஏர் ஸ்ட்ரைக் நடத்துனாங்கன்னா அதுக்கு எங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்பவும் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்கா இந்த அட்டாக்கை பண்ணிட்டாங்க. இப்போ ஈரான் முழுக்க மட்டும் இல்லாமல் ஈரானுக்கு சப்போர்ட்டாக எந்தெந்த இடத்துல அந்த மிலிட்டன்ட் குரூப்ஸ் இருக்காங்களோ எல்லாருமே இப்போ கொந்தளிச்சு போயிருக்காங்க, அமெரிக்காவுக்கு நம்ம சரியான பதிலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு தொடக்கம் மட்டும்தான். அமெரிக்கா இந்த அட்டாக் ஆனது இதோட முடியாதுன்னு மட்டும் சொன்னது இல்லாமல் தேவைப்பட்டால் நாங்கள் திரும்பி தாக்குன்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க. அப்படின்னா இந்த யுத்தமானது இன்னும் எஸ்கலேட் ஆக தான் போகுது. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அமெரிக்கா கடைசியாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து வார்க்கு போக விரும்பல, இது எல்லாமே எங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக மட்டும்தான் சொல்லிட்டு இப்போது ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்க நிறைய பேர் என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஈராக்லையும் சிரியாலையும் எதுக்கு மிலிட்ரி பேசஸ் தேவை? நீங்கள் வந்து உங்களோட இடத்துல மிலிட்ரி பேஸ் வச்சுருக்கீங்கன்னா சரி, ஆனால் அந்த இடங்களில் நீங்கள் மிலிட்ரி பேஸ் வைக்க வேண்டியதுக்கான அவசியம் என்ன? இப்போது ஈராக்லேருந்து சிரியாவிலேருந்து ஆயில் சோர்சஸ் மூலயமா அமெரிக்காவுக்கு நிறைய வருமானங்கள் போயிட்டுருக்கு. அதையெல்லாம் பாதுகாக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு ரீஜனல் டென்ஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட படைகளை குவிச்சு வைக்கிறதா அமெரிக்கா சார்பில் இருந்து சொன்னாலும், ஆனால் இதை ஏற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் மறுக்கிறாங்க. இந்த இடத்துல ஸ்டெபிலிட்டி, அதாவது மிடில் ஈஸ்டில் வந்து நிலையற்ற தன்மை நிலவரத்துக்கு காரணமே அமெரிக்காவுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அமெரிக்கா அவங்களோட படைகளை பின்வாங்க வச்சுட்டா இந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்ற ஒரு தரப்பும் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கா அவங்களோட படைகளை அந்த இடத்த விட்டு பின்வாங்க வச்சுட்டாங்கன்னா அந்த இடத்துல ஈரான் பேக்டு மிலிட்டன்ட் குரூப்ஸ் ஒரு நிலையான ஆட்சியை தராமல் தீவிரவாத செயல்கள் அதிகமாகிடும் சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்க ஒரு சிலரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஈரான் இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்கன்றது இன்னமும் தெரியல. ஈரான் சில முக்கியமான முடிவுகளை கூடிய சீக்கிரத்தில் எடுக்கலாம். அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க அந்த அப்டேட் சொல்லலாம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும், அமெரிக்கா இப்படி ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோன்னா, இந்த வீடியோ நான் பேசிட்டு இருக்கப்போ கிட்டத்தட்ட 16லேருந்து 20 நபர்கள் வரைக்கும் இந்த அட்டாக்ல உயிரிழந்திருக்கலாம்னு சொல்லிட்டு சிரியன் மீடியா சோர்சஸ்லேருந்து நிறைய இன்புட் சொல்லுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஈரான் இதுக்கு என்ன பதில் கொடுப்பாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே.